இந்திய வரலாற்றுல நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத தலைவர்கள் யாராவது இருக்காங்களா காலத்திற்கு ஏற்ற வகையில்? மன்னிக்கும், முதல் ஸ்டேட்மெண்டே ஒன்றும் முடியல. ஆனா உங்க கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கிறார்களா அப்படின்னு அது காலத்திற்கு ஏற்ற தேவைக்கு ஒன்று. ஆனா இங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொள்கை அடிப்படையிலே முரண்பு இருக்கிறதா அப்படின்றது ஒன்று. இரண்டாவது விஷயம் வந்து அது வந்து அந்த சூழ்நிலையில் அந்த சமுதாயத்தில் ஏற்புடையதா இல்லையா, இல்ல பிற்காலத்தில் ஏற்புடையதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. வார்த்தை பயன்பாடு அன்னைக்கு அந்த கொள்கையில் ஏற்புடையதா இல்லையா அப்படின்றதுக்கு ரெண்டாவது. ஆனா என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தும் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார், அந்த சமூகத்தின் கொள்கையோ இல்ல அந்த சமூகத்தின் பார்வையோ ஏற்புடையது இல்லை என்றால் அவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கப்புறம் அதற்கான ஒரு ஒரு பயன்பாடு, ஒரு சிமிலி யூசேஜ் இருக்கு. அப்ப அந்த வார்த்தையும் ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினா அதெல்லாம் வந்து டெரகேட்டரி டேர்ம் அப்படின்னு இம்மிடியேட்டா நம்ம டெஃபமேஷனுக்கு போகக்கூடிய காலகட்டம். அன்னைக்கு இதோட மோசமானது. ஏன்னா இன்னும் தெளிவான பார்வை இருந்த காலகட்டம். இன்று இருந்த மாதிரி வந்து லாங்குவேஜை வந்து ரொம்ப சுலபமா பயன்படுத்திட்டு இருக்க முடியாது. அன்னைக்கு மக்கள் வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து மரியாதையாக பயன்படுத்தியவர்கள். அது மட்டும் இல்லாம தமிழர்கள் வந்து வெளியில இருந்து வந்தவங்க இல்ல தவறு செய்தவர்களை கூட மரியாதையா நடத்தினவங்க. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அவ்வாறு வார்த்தை பயன்பாடு இருந்திருக்கு அப்படின்னாலே அதுவே ஏற்புடையது கிடையாது. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கொள்கை செயல் இல்ல ஒரு சமூகத்தை ஏற்புடையது இல்ல, அவர்களோட செயல்கள் ஏற்புடையது இல்ல, அவருக்கு அதுல ஈடுபாடு இல்லைன்னா கூட உதாரணம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை சமூகத்தை எவ்வாறு உண்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே சொன்னா எப்படி திருமையப்பன்? மன்னிக்கணும், இல்ல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ஏதாவது உதாரணமா சொல்லுங்க. அது பொதுவாவே சொன்னா எப்படி? அந்த வார்த்தையை பயன்படுத்துறது கூட நான் அசிங்கம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. வேணும்னா நீங்க இருக்கிற எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் எடுத்துக்கங்க. அவர் எவ்வாறு ஒரு சமூகத்தையும் அழைத்து இருக்கிறார், எவ்வாறு ஒரு செயலை செய்ய வேண்டும், அப்படி வந்து எனக்கு ஒருத்தர் பிடிக்கல எந்த சமூகத்தை அவர் அழித்திருக்கிறார், போற போக்குல கருத்தை சொல்ல வேண்டாம். எந்த சமூகத்தை அவர் அழித்திருக்கிறார்? காலனியை வைத்து கேட்டகரிக்கலா வாங்க, எதை டெமோக்ராட்டிக்கா பயன்படுத்த முடியுமோ அதை கூட பயன்படுத்துறேன். நான் வந்து சமூகத்தை இழிவா சொன்ன வார்த்தைகள் கூட நான் சொல்லல. காலனியை வைத்து ஒருத்தர் அடிக்கணும் இல்ல ஒரு இதை பயன்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இல்ல இந்திய அரசியலமைப்பில் ஏற்புடையது இல்லைன்னா கூட அதை எரிக்கணும் அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன்.